அறம் தமிழ், இது உங்களின் குரல். இனி தொடர்ந்து எதிரொலிக்கும். ஆம்ஸ்டாங் இன்னைக்கு அவருக்கு இருக்கிற ஒரு மரியாதை கூட அவருக்கு இல்லாம போச்சு. மக்கள் திமுக என்ற கட்சியை இன்னும் வைத்திருக்க வேண்டுமா இல்ல தூக்கி எறிய வேண்டுமான்னு ஒரு முடிவெடுக்க வேண்டிய தேர்தலாக 2026 தேர்தல் கண்டிப்பாக. 10 வருடத்துக்கு முன்னாடி ஒரு காந்தி அமைப்பு சார்பாக நாங்கள் மது ஒழிப்பு மாநாடு நடத்தும் போது அவரை சந்திப்பதற்கே பெரிய என்ன கிண்டலா உங்களுக்கு? தமிழ் மக்கள் முட்டாள் நினைச்சுட்டீங்களா? அவர் யாரு? மோசடி லாட்டரி சீட்டு விட்டுறதன் மூலமாக மக்களை ஏமாற்றி பல்லாயிரம் கோடிகள் சம்பாதித்த தொழிலதிபர்களுடைய மர்மம். தொல் திரும்பவே தன்னை ஒரு ஜாதி கட்சிக்குள்ள அடைக்காதீங்க. அப்படின்னா ஒரு ஜாதி கட்சிக்குள்ள அடைக்காதீங்கன்னா அருந்ததியருக்கு உள்ளொதுக்கீடு கொடுத்து எதிர்க்கிறாங்க. இனிய வணக்கம். நடப்பு அரசியல் குறித்து பேசுவதற்கு மூத்த பத்திரிகையாளரும் அறம் இணைய இதழின் ஆசிரியருமான திரு சாவித்ரி கண்ணன் அவர் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசுவோம். ஐயா வணக்கம். வணக்கம். நம்ம நடப்பு அரசியலில் இன்னைக்கு நம்ம அதிகமாக விடுதலை சிறுத்தைகள் மற்றும் திமுகவினுடைய சில கூட்டணி உரசல்கள் பற்றி பேசலான் இருக்கோம். அதில் என்னுடைய முதல் கேள்வி அவங்க மதுவிலக்கு மாநாடுன்னு அவர் ஒரு துவங்கினார். இதில் அதிமுகவும் கலந்துக்கலாம் அப்படின்னாரு. அப்புறம் போய் திமுகவை தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் முதலமைச்சரை போய் சந்திச்சுட்டு வந்ததுக்கு பிறகு இது மத்திய அரசு இது குறித்து ஒரு கொள்கை வடிவத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொன்னார். இதற்கு பிறகு ஊடகங்கள் ஏன் இதை பற்றி அதிகமாக விவாதிப்பதே இல்லை? மதுவிலக்கை பற்றி யாருமே, எல்லா கட்சிக்கும் தமிழ்நாட்டில் இப்படி ஒரு கொள்கை இருக்குது, எந்த யூடியூபாவது அவர் தெளிவாக சேட்டலைட் டிவியாவது இதை பற்றியெல்லாம் பேசுகிறாங்களா அப்படின்னு அவர் எடுத்திருக்கிற இந்த மதுவிலக்கு ஸ்டாண்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சார், அவர் பொது வாழ்க்கைக்கு கிட்டத்தட்ட 40 வருஷம் ஆயிடுச்சு. அவர் கட்சியை 1990களுடைய இறுதியில் தான் ஆரம்பித்தார். அவருடைய கட்சியை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 25-26 வருட கட்சி. இப்போ நம்ம என்ன பார்க்குறோம்னா, அவரே இதை பேசலை. ஒரு நாள் அவர் தான் பேசியிருக்கணும். ஏன் அவர் பேசியிருக்கணும்னா, அடித்தள மக்கள், தலித் மக்கள் தான் இது ரொம்ப பேரழிவை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். சரிங்களா? அவர் எந்த சாதியை பிரதிநிதித்துவப்படுத்துகிறார்களோ அந்த சாதியை சேர்ந்த பெண்கள் பல லட்சக்கணக்கான பெண்கள் விதவைகளாக இருக்காங்க. ஒரு 10 வருடத்துக்கு முன்னாடி ஒரு காந்தி அமைப்பு சார்பாக நாங்கள் மது ஒழிப்பு மாநாடு நடத்தும் போது அவரை சந்திப்பதற்கே பெரிய ஒரு கஷ்டப்பட்டு தான் ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்தாரு. ரொம்ப தயங்கி தான் வந்தார். இது ஒரு நிதர்சனம். சரிங்களா? ஏன்னா அவர் இதை முன்னாடியே பேசியிருக்கணும். எப்போ பொது வாழ்க்கையில் அடி எடுத்து வச்சாரோ அப்பவே பேசியிருக்கணும். இன்னைக்கு பேசுகிற வரைக்கும் சந்தோஷம், வரவேற்கலாம். ஆனால் அந்த பேச்சில் உறுதிப்பாடு இருக்கா, ஒரு தெளிவு இருக்கா அப்படின்னா எந்த தெளிவும் கிடையாது, எந்த உறுதிப்பாடும் கிடையாது. ஏன்னா நீங்கள் ஒரு மதுவிலக்கு மாநாடு நடத்துறீங்கன்னா இந்த மதுவை வளர்த்தெடுத்து பெரிய ஆலமரமாக உருவாக்கி இருக்கிற அதிமுக திமுக கட்சி எப்படி நீங்கள் மேலே கூப்பிடுவீங்க? அவங்க தானே இந்த மது கலாச்சாரத்தையே தமிழ்நாட்டில் அரசாங்க அதிகாரத்தோட கலெக்டர்லாம் விரட்டி வேலை வாங்கி ஏன் அங்கே விற்பனை குறையுது, இங்கே விற்பனை குறையுது? கலெக்டர்களை இதுக்காக மக்கள் வரிப்பணத்தை நீங்கள் அவங்களுக்கு சம்பளம் கொடுத்துட்டு இருக்கீங்க. இது மாதிரியான தவறுகளை எல்லாம் திமுக அதிமுக செய்யும்போது வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தவர் தான் திருமாவளவன். இன்னைக்கு அவங்களே வாங்க, மேடைக்கு வாங்க, சும்மா 4 பேசிட்டு போங்க, இது என்ன கிண்டலா உங்களுக்கு? இதெல்லாம் தமிழ் மக்கள் முட்டாள் நினைச்சிட்டீங்களா? யார் மது ஒழிப்புல தீவிரமாக ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்கன்ட்டு அவருக்கு லிஸ்ட்டு தெரியுமா உங்களுக்கு? தமிழ்நாட்டில் இதுக்காக தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்கவங்க, எழுதிக்கிட்டு இருக்கவங்க யாரு, களம் கண்டுக்கிட்டு இருக்கவங்க யாரு? அவங்கள அழைச்சி நீங்க பேசணும். அகில இந்திய அளவில் மேதாபத்தர் அழைக்கணும், காந்தி அமைப்புகளை அழைக்கணும். அதை விட்டுட்டு நீங்க யாரை இந்த கலாச்சாரத்தில் ஆதாயம் அடைஞ்சிட்டு இருக்காங்களோ அவங்கள வச்சு நீங்க மேடையில் பேசினா அதோட பெரிய கேலி குத்தி எதுவும் கிடையாது. ரெண்டாவதான் இப்போ ஸ்டாலின் கூப்பிட்டு பேசுற உடனே ட்ராக்கை மாத்துறாரு. மத்திய அரசு பண்ணணும் அப்படின்ற மாதிரி பண்ணாதுன்னு தான் தெரியுமே. நீ சரியா இருந்தாலும் நான் சரியா இருப்பேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா நீ சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதான். நம்மை நாம் சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதானே முறை. நம்ம வீட்டு பெண்கள் கஷ்டப்படுறாங்க,
நம்ம சமுதாயம் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு, அப்போ நம்ம தான் மாறணும். அவன் மாறணும், இவன் மாறணும், அப்போ தான் இனி நான் மாறுவேன் அப்படின்னு பேசிக்கிட்டே தான் இருக்கணும். இல்லை, இதற்கு இவருக்கு வேற ஏதேனும் உள்நோக்கம், வேற ஒரு விஷயத்தை மடைமாற்றுவதற்கு இது கையில் எடுத்துக்காது அப்படின்ற மாதிரி ஏதாவது நம்ம நினைக்கலாமா? இல்லை, ஆக்சுவலாக அவர் யதார்த்தத்தை நான் சொல்கிறேங்க. வேறு எந்த ஆட்சியை காட்டிலும் இந்த ஆட்சியில் இவர் ரொம்ப அடக்கி வைக்கப்பட்டிருக்கார். இவர் வந்து தலித் மக்கள் பாதிக்கப்படும் போது அதை பேசக்கூட முடியாதவராக இருக்கார். தமிழ்நாட்டினுடைய பல முக்கியமான கோயில்களில் இன்னைக்கும் தலித் மக்கள் வந்து கோயிலுக்குள்ள நுழைய முடியாத சூழல் இருக்கு. உயர்சாதி ஆதிக்கம் இருக்கு. இந்த அறநிலைத்துறை ஆட்சியின் கீழ் இருக்கக்கூடிய கோயில்கள்லேயே அந்த நடைமுறை இருக்கு. அது எதிர்த்து பேச முடியாதவராக இருக்காரு. அதை எதிர்த்து பேசக்கூடியவர்கள் கம்யூனிஸ்டுகள் பேசுறாங்க, தீண்டாமை ஒழிப்பு முன்னணி பேசுது, அவங்க களம் காண்றாங்க. இவர் வேடிக்கை பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. ஸ்டாலின் கோச்சுக்கு வரன்ற பயம். 4 எம்எல்ஏ சீட்டு வேணும், 2 எம்பி சீட்டு வேணும். இதுக்காக வாயை பொத்திக்கிட்டு இருக்கிறாரு. தமிழ்நாட்டினுடைய ஏராளமான பிரச்சனைகள், வேங்கைவயல் தொடங்கி கள்ளக்குறிச்சி தொடங்கி ஏராளமான பிரச்சனைகள்ல ஆளும் கட்சி தான் தவறு பண்ணுது. ஆளும் கட்சி தான் குற்றவாளிகளை காப்பாற்றுது. அதை தட்டி கேட்க முடியாதவராக இருக்காரு. சரிங்களா? ஆம்ஸ்டாங் இன்னைக்கு அவருக்கு இருக்கிற ஒரு மரியாதை கூட இவருக்கு இல்லாமல் போயிடுச்சு அந்த சமூகத்தில். அதுதான் உண்மை. இவர் வந்து ஆளுங்கட்சிக்கு பூஜா தூக்கிட்டு இருக்காருன்ற அந்த கோபம் அந்த சமுதாயத்தில் மேலெழுந்து வரும்போது இப்படியே பேசி பேசி பேசி, அதாவது இப்போ வந்து அவர் உறவை முடிச்சுக்க மாட்டார். ஏன் முடிச்சுக்க மாட்டாருன்னா, இன்னும் கிட்டத்தட்ட 2-2.5 வருஷம் இருக்கு உங்களுடைய ஆட்சி. இந்த 2 வருஷத்துல எவ்வளோ பலாபலன்களை பெற வேண்டுமோ, எவ்வளோ சிபாரிசுகள் மற்ற விஷயங்களை நிறைவேற்றிக்க முடியுமோ அதை இழந்து விடக்கூடாது. எங்களுக்கு எதுவுமே கடைசி 6 மாசம் அதிமுகவுக்கு தாவலாமான்னு யோசிப்பார். இல்லை, தங்களுக்கு எதுவுமே செய்யறதில்லை. எங்கள் கட்சி கொடிகளை கூட இப்போ வந்து நடுவதற்கு ஆளும் அரசு வந்து தடையா இருக்கு, இந்த மாதிரி விஷயத்து தானே அவங்க வெளியில கட்சி கூட்டங்கள்ல இதுல எல்லாம் அதான அதிகமா சொல்றாங்க. அப்போ நீங்க வந்து கூட்டணி வச்சுக்க எம்எல்ஏவா ஜெயிச்சு வருவீங்க, எம்பியா ஜெயிச்சு வருவீங்க, அதுக்கப்புறம் மக்கள் பிரச்சனை பேச ஆரம்பிச்சிருக்கீங்க. எது உங்களை தடை வந்துச்சு? அவருடைய குரல் ஒடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்ற வெளிப்பாடா ஆதவ அர்ஜுனான்னு அவர் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் இந்த ஜனவரி மாதத்துல தான் அவரும் கட்சியில வந்து இணைகிறார். உடனே அவர் துணை பொதுச் செயலாளராக இருக்கார். அவரும் ஒரு அரசியல் வியூக வகுப்பாளராக தன்னுடைய பயணத்தை தொடங்கி இந்த கட்சியில வந்து சேர்ந்திருக்கிறாரு. அவர் தொடர்ச்சியா இப்போ பேசக்கூடிய விஷயங்கள் வந்து அந்த கட்சியில இருக்கிறவங்களே ஒரு அதிர்வோட அதை பாக்குறாங்க. சிந்தனை செல்வன்லாம் ஒரு கோழியினுடைய முட்டை வந்து முத நாளும் வந்துடக்கூடாது, அதுக்கு அடுத்த நாளும் வந்துடக்கூடாது, மிக சரியான நேரத்துல தான் அது உடைபடணும், இப்படி பேசக்கூடாதுன்னு அட்வைஸ் பண்றாரு. அதுல குறிப்பா வந்து 4 வருஷத்துக்கு முன்னால சினிமாவில் நடிச்சிட்டு இருந்தவங்கலாம் ஒரு துணை முதலமைச்சருக்கு ஆசைப்படுறாங்க, என் தலைவர் 40 வருஷத்துக்கு மேல இருக்கிறாரு, வரக்கூடாதா அப்படின்ற இந்த கருத்து, இந்த உரசலை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? அவங்க இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, திருமாவளவன் இருக்காருல்ல, அவர் வந்து இப்படித்தான் வந்து ரவிக்குமாரை பேச வச்சார் ஒரு காலகட்டத்தில். ரவிக்குமார் வந்து பெரியாரை மிக கடுமையாக தாக்கி பேசிட்டு இருந்தார். பெரியாரை வந்து தமிழின விரோதியாகவும், ஒடுக்கப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்களுடைய எதிரியாகவும் சித்தரித்து நிறைய எழுதினார், நிறைய பேசினார். இப்போ திராவிட இயக்கங்கள்லாம் கந்தளிச்சது. அப்போ கண்டுக்காமல் அது அவருடைய கருத்தை தவிர என்னுடைய கருத்து இல்லை அப்படின்னு சொல்லி சமாளித்தார். அப்போ ஏன் அந்த மாதிரி ரவிக்குமாரை பேச வச்சாரு? அது மூலமாக பெற்ற பலன்கள் என்ன? யாரோட நெருக்கமாறதுக்காக அந்த மாதிரி பேசுனாங்க? யாரோடைய நன்மதிப்பை பெறுவதற்காக அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்தாங்க? இன்னைக்கு வந்து பெரியாரை வந்து தூக்கி பிடிக்கிறீங்க, சனாதன தர்மத்தை எதிர்க்கிறீங்க. ஏன்னா இப்படி ஒரு தோற்றத்தை நீங்கள் ஒரு தோற்றம் காட்டுறீங்க. சரி, உங்களுடைய சனாதன எதிர்ப்பு, உங்களுடைய பிஜேபி எதிர்ப்பு என்ன எந்த அளவுக்கு உண்மையானது அப்படின்னா, நிச்சயமாக சொல்கிறேன், இது உண்மையான ஒரு எதிர்ப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏனென்றால் கடந்த காலத்தில் அவருடைய வரலாறை எடுத்து பார்த்தோம்னால் அவர் வந்து அந்த மாதிரி ஒரு உறுதியான நிலைப்பாடு கொண்டவர் அல்ல. அவருக்கு ஆதாயம், பதவி ஆதாயம் ஏதாவது கிடைக்கிறது என்றால் அந்த பதவிக்காக அவர் வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுத்து மாறுவார், அதுக்கான ஒரு நியாயங்களை பேசுவார். அதனால அவர் வந்து இன்னைக்கு சனாதன எதிர்ப்பு பேசினாலும் இன்னைக்கு பிஜேபிக்கு அதிகமாக கொத்தடிமையாக இருந்து பிஜேபியினுடைய அனைத்து அஜெண்டாக்களையும் நிறைவேற்றி தரக்கூடிய திமுகவை எதிர்த்து
திமுகவை கண்டித்து அது தவறு என்று ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை. தேசிய கல்வி திட்டம் அமல்படுத்தப்படுகிறது. பன்னாட்டு தொழிற்சாலைகள் இங்கே வந்து 12 மணி நேரம் வேலை வாங்குறாங்க. என்ன தொழிற்சங்க உரிமைகள் வந்து மீறப்படுது. விவசாயினுடைய நீர்நிலைகளை ஆக்கிரமித்து நிலத்தை பிடுங்குறாங்க. எதுக்குமே வந்து திருமாவளவன் பேசலை. எல்லாமே பிஜேபியோட அஜெண்டாவை தான் திமுக இங்கே நிறைவேற்றிக்கிட்டு இருக்கு. அவ்வளவையும் அதானிக்கு வந்து எல்லா இடங்களையும் திறந்து விட்டுருக்காங்க. பழவேற்காடாக இருக்கட்டும், தமிழகத்தினுடைய மின் வாரியத்துக்கு வந்து அதானி கிட்ட தான் பல மடங்கு அதிகமாக கொள்முதல் பண்ணுறாங்க. அரசாங்கம் உற்பத்தி பண்ணக்கூடிய மின்சாரத்தினுடைய இது யூனிட் வந்து 2,000 ரூபா 3 ரூபான்னா அவர்கிட்ட 17 ரூபா கொடுத்து வாங்குறாங்க அதானி கிட்ட. வந்து 1,50,000 லட்சம் கோடி வந்து மின் வாரியம் வந்து நஷ்டத்தில் இருக்கு. இப்படி வந்து இது எதையுமே வந்து திருமாவளவன் கேள்வி கேட்டிருப்பாரா? கேட்கல. திமுகவும் பிஜேபியும் வேறு வேறு இல்லை, வேறு வேறு முகங்களை கொண்ட ஒட்டுண்ணிகள் தான் 2 பேரும். சரிங்களா? அதையே தட்டி கேட்காம தான் இருக்கிறாரு. அப்ப இவங்க எல்லாருமே வந்து அதிகாரத்துக்காக சமரசம் செய்து கொள்பவர்களை தவிர மக்கள் நலன் சார்ந்தவர்கள் இல்லவே இல்லை. அதுதான் யதார்த்தம். அப்படி பார்க்கும்போது நீங்க வந்து ஒரு பெரிய நம்பிக்கை வரமாட்டீங்க. ஏன்னா இந்த மது ஒழிப்பு மாநாடாக இருக்கட்டும், இவர் பேசுகிற சனாதன எதிர்ப்பாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து நம்மளை வந்து ஈர்த்து கவனப்படுத்தக்கூடிய ஒரு அம்சமே தவிர அதற்கு மேலே அவர்கிட்ட வந்து அதில் எந்த செயல் திட்டமும் கிடையாது, எந்த நேர்மையான ஒரு தொலைநோக்கு பார்வையும் கிடையாது. இல்லை, நேரடியாக திரு ஆதவ் அர்ஜுன் அவர்கள் வந்து அவருடைய கோர் பாயிண்ட் எல்லாம் நேரடியாக வந்து திரு உதயநிதியோ திரு ஸ்டாலினையோ குறித்து பேசுவார். எங்கள் தலைவர் வந்து எந்த துண்டுச்சீட்டும் இல்லாமல் 2 மணி நேரம் பேசுவார். இவர் நடிச்சிட்டு இருந்தார், திடீர்னு துணை முதலமைச்சருக்கு வந்து அமைச்சராக இருக்காரு. இது மாதிரியான கருத்துக்கள் அவர் நிறைய சொல்வது வந்து ஒரு இணக்கமான, அதுவும் நீங்கள் ஒடுக்கப்பட்டு இருக்கிற, அவர் குரல் ஒடுக்கப்பட்டு இருக்கிறதா சில சொல்லப்படக்கூடிய திருமா அந்த வழி வந்தவர்கள் பேசாத சில கருத்துக்கள் கூட நேரடியாக திமுகவின் தலைமையை நோக்கி அவர் பாய்வது, அதில் ஏதேனும் வேற அஜெண்டா இருக்குன்னு நினைக்கிறீங்க? நிச்சயமாக. அதாவது இந்த மாதிரி வந்து பேசுவதன் மூலமாக அவர் பேசுறது கருத்து வந்து நியாயமான கருத்து, அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. அவர் சொல்றதுல எல்லாமே உண்மைதான் இருக்கு, அதில் ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் சொல்லக்கூடிய நபர் அவர் யாரு? மக்களை மோசடி செஞ்சு சம்பாதிச்ச மார்ட்டின் லாட்ரி சீட்டின் மூலமாக, மோசடி லாட்ரி சீட்டு விட்டுறதன் மூலமாக மக்களை ஏமாற்றி 10,000 கோடிகள் சம்பாதித்த ஒரு தொழிலதிபருடைய மருமகன் அவர். ஏன்னா இந்தியாவில் உள்ள அனைத்து கட்சிகளுக்கும், எல்லா மாநிலத்தை சேர்ந்த அனைத்து கட்சிகளுக்கும் பணம் கொடுத்துருக்குறாங்க இவங்க. திமுகவுக்கே பல 100 கோடி இவங்க வந்து நன்கொடை கொடுத்துருக்குறாங்க. பிஜேபிக்கும் பல 100 கோடி நன்கொடை கொடுத்துருக்குறாங்க. ஒரு எத்திக்ஸ் இல்லாத ஒரு தேர்தல் பத்திரங்களில் கூட அவங்க பெயர் வந்துச்சு. சரிங்களா? இப்போ இவங்க இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்க்கு ஒரு அங்கீகாரம் வேண்டும் என்பதற்காக இவர் வந்து முதல்ல திமுகவில் சேர்றதுக்கு முயற்சி பண்ணார். அவங்க இடம் கொடுக்கல. சபரீசனுக்கு மிக நெருக்கமாக இருந்தார். இந்த தேர்தலில் வந்து வியூகம் வகுத்து கொடுத்ததெல்லாம் அவர் தான். டாஸ்மார்க்கில் எப்படிலாம் வந்து இப்போ பணம் சம்பாதிக்கலான்னு திட்டம் போட்டு கொடுத்தது அதுதான். அந்த திட்டத்தை வாங்கி அவங்க செந்தில் பாலாஜிக்கு கொடுத்துட்டு இவர் ஓரம் கட்டிட்டாங்க. அப்போ திமுகக்குள்ளே அவரால் நுழைய முடியல. விசிகாக்குள்ளே நுழையிறாரு. விசிகாவுடைய அனைத்து செலவுகளையும் இவர் வந்து பார்த்துக்கிறாரு. கோடியாக அள்ளி கொடுக்குறாரு. உடனே திருமாவளவன் வந்து இவருக்காக ஒரு எம்பி சீட்டை வந்து டிஎம்கே கிட்ட வந்து ஃபோர்ஸ் பண்ணி கேட்குறாரு. டிஎம்கே அவன் வந்து பணம் நின்று கொட்டப்பட்டவன் அரசியலில். அவன் லேசில் ஏமாந்துருவானா? யாருக்காக இது கேட்குறாங்கன்னு அவங்க புரிஞ்ச உடனே அவன் கண்டிப்பாக கொடுக்க மாட்டேன், உங்கள் கட்சிக்கு 2 சீட்டு, அதில் நீங்கள் கொடுக்குறதா இருந்தால் கொடுத்துக்கோங்க, இவருக்காகலாம் என்கிட்ட கேட்காதுங்க அப்படின்னு சொல்லிட்டான். ஒருவேளை சொல்கிறேன் நான், ஒருவேளை ஆதவ் அர்ஜுன் கிடைச்சிருந்ததுன்னா அவர் வந்து அந்த எம்பி பதவியை பிஜேபியோடு நெருங்குவதற்கு பயன்படுத்தியிருப்பார், கட்சியை கைப்பற்றுவதற்கு பயன்படுத்தியிருப்பார். அவரும் இருக்க பண பலத்தாலும் யாரை வேணால் விலைக்கு வாங்கலாம். ஏன்னா பிஜேபிக்குள்ளே ஒரு ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் இதாகிடும் அவருக்கு. ஏன்னா அது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப சிம்பிளுங்க. அதாவது திருமாவளவன் வந்து எவ்வளவு இம்மெச்சூரிட்டியான ஆளுன்னா, ஆதவ் அர்ஜுனாவை வந்து கூப்பிட்டு உடனடியாக ஒரு துணை செயலாளர் பதவி கொடுத்தாரு பாருங்க, மிகப்பெரிய பிளண்டர். ஏன்னா இது அந்த கட்சிக்குள்ள
இருக்கக்கூடிய யாருக்குமே வந்து பிடிக்கல. ஏன்னா இது வந்து அவர் பேசுகிற கொள்கைக்கும் ஏன்னா அவர் காட்டுகின்ற தோற்றத்துக்கும் அவருடைய செயல்பாட்டுக்கும் எவ்வளோ பெரிய வித்தியாசம் அப்படின்றதுக்கான ஒரு அடையாளம். மக்களை சுரண்டி அவர் வந்து ரத்தத்தை அதை பற்றி பேசும்போது கூட அவர் வந்து அம்பேத்கர் கொள்கையோடு ஈடுபாட்டோடு இருந்தாரு. நான் அவர் அலுவலகத்துல போய் பார்த்தேன், அம்பேத்கர் படமும் காந்தி படமும் வச்சிருந்தாரு, ரொம்ப ஈர்ப்போடு. அவர் நினைச்சிருந்தா எந்த கட்சிக்கு வேணாலும் போயிருக்கலாம், அவர் விரும்பி இங்க வந்திருக்கிறாரு. இது ஆதவ அர்ஜுனா வந்ததை வந்து மற்றவங்க வந்து இவ்வளோ ஒரு செல்வந்தர் நம்ம கட்சிக்கு வந்திருக்கிறாரு இப்படின்னு பார்க்காம என்ன வந்து ஒரு ஜாதி கட்சிக்குள்ள அடைக்கிறதுக்கு தான் முயற்சி பண்றாங்க. இது ஒரு ஜாதி கட்சியே இல்லை, நான் எல்லாருக்கும் ஆனவங்க அப்படின்னு ப்ரமோட் பண்ணதானே அப்படின்றது தானே. சார் அவர் எந்த கட்சிக்கு சார் முயற்சி பண்ணார்? முதல்ல பிஜேபிக்கு டிஎம்கேக்கு சேர முயற்சி பண்ணாரு, முடியல. பிஜேபிக்கு சேர முயற்சி பண்ணாரு. ஆனால் அவருக்கு தமிழ்நாட்டில் வந்து பிஜேபிக்கு வந்து நல்ல பேர் இல்லை, அதனால சேர்ந்தா இது இல்லை. அவங்க மதரோ அது மார்ட்டினுடைய மதர் வந்து பிஜேபியில் இருக்காங்க நினைக்கிறேன். மனைவி பிஜேபியில் இருக்காங்க நினைக்கிறேன். இன்னொரு மகன் கூட பிஜேபியில் ஏதோ இருக்கிறாரு நினைக்கிறேன். அப்போ அந்த குடும்பம் வந்து ஒவ்வொரு கட்சிக்குள்ள ஒவ்வொரு ஆளை விடுது, புரியுதுங்களா? ஏன்னா அவங்களுடைய இல்லீகல் பிஸ்னஸ்க்காக தேவைப்படுது. அப்ப இது போன்ற ஒரு நபர் தொழில் இருக்கலாம், இல்ல தொழில் திரும்பவே தன்னை வந்து ஒரு ஜாதி கட்சிக்குள்ள அடைக்காதீங்கன்ற அப்படி சொல்லலாங்க. அப்படின்னா ஒரு ஜாதி கட்சிக்குள்ள அடைக்காதீங்கன்னா அருந்ததியருக்கு உள்ளொதுக்கீடு கொடுத்தது எதுக்குங்க எதிர்க்கிறாரு? யாருக்காக எதிர்க்கிறாரு? வேற கட்சிகளை எதிர்த்தாங்களா? அதிமுக எதிர்த்ததா, காங்கிரஸ் எதிர்த்ததா, கம்யூனிஸ்டுகள் எடுத்தாங்களா? யார் எதிர்த்தாங்க? தன் பெயர்லேயே போட்டிருக்காரு போயிட்டு. அப்படின்னா நீங்க ஜாதி கட்சி இல்லைன்னு சொல்றது வந்து ஒரு நகைப்புக்குரிய ஒரு விஷயம். நீங்க ஒரு சாதிய தலைவர் தான், அதை தாண்டி நீங்க வரல. அதான் யதார்த்தம், உண்மை. நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நீங்க ஒரு கட்சி நடத்துறீங்க அப்படின்னு சல்யூட். ஆனா அதுல கூட நீ உண்மையா இல்லைன்றதுதான் எனக்கு வருத்தம். அவங்களுக்கு நீங்க உண்மையா இருந்து அவங்களுடைய விடுதலைக்காக நீங்க பாடுபடலைன்றதான் என்னுடைய வருத்தம். நீங்க ஜாதி கட்சியா இருக்கிறதுல உங்களை பொறுத்தளவுல எனக்கு வந்து எந்த இதுவும் கிடையாது. ஒரு பார்ப்பனர் தன்னுடைய ஜாதிக்காக கட்சியை வச்சாருன்னா அதை நான் எதிர்ப்பேன். ஆனால் நீங்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நீங்கள் ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறீங்க, உங்களுக்கு ஜாதி கண்ணோட்டத்தோட பார்க்க விரும்பல, ஆனால் நீங்கள் ஜாதிய தலைவராக தான் இருக்கீங்க. அதுதான் உண்மை, யதார்த்தம். யாருக்கானவராகவும் இல்லை, உங்களுக்கானவராக, உங்களுடைய சுயநலத்துக்கானவராக இருக்கிறீங்க. என்ன இன்னைக்கு வந்து நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணுறீங்க, திமுகவோட மருந்து அதிகாரத்தை பலன்களே அனுபவித்துக் கொள்ள வேண்டும். அதே சமயத்தில் இது மாதிரி ஆதவ அர்ஜுனா வச்சு நீங்கள் வந்து குடைச்சலும் கொடுக்கணும். ரொம்ப டபுள் ஸ்ட்ராட்டஜியை வந்து நீங்கள் வந்து கைக்கொள்கிறீர்கள். இது வந்து ஒரு நேர்மையான அரசியல் கிடையாது. ஒன்று நீங்கள் திமுகவோட உங்களுக்கு வந்து முரண்பாடுன்னா நீங்கள் வந்து அந்த முரண்பாடு நேர்மையாக மக்கள் மன்றத்தில் பேசி இந்த காரணத்துக்காக இதெல்லாம் வந்து மக்கள் விரோத சட்டங்கள் திட்டங்கள், அதனால் நான் ஒத்துக்க மாட்டேன், இவங்க பிஜேபிக்கு மறைமுகமாக வந்து உதவி பண்ணிட்டு இருக்காங்க, அந்த மாதிரியான காரணத்தை சொல்லிட்டு நீங்கள் திமுக எதிர்த்து வெளியில் வாங்க, உங்களுக்கு சல்யூட் அடிக்கலாம். ஆனால் அப்படி நீங்கள் இல்லையே. நீங்கள் வந்து அதிகாரத்துக்கான பகிர்வு கேட்குறீங்க, அவங்க அதிகாரத்தை கொடுக்க மாட்டாங்க. அவங்க அதிகாரத்தை சுவைத்து 50 வருடமாக சுவைத்து பழகிட்டாங்க. அவங்க எப்படி நீங்கள் உங்களை தகுதிப்படுத்திக்கிட்டீங்கன்னா பயப்படுவாங்க. அப்படி நீங்கள் தகுதிப்படுத்திக்கலையே, அப்படி தகுதிப்படுத்திக்காம நீங்கள் எப்படி கேட்பீங்க? நீங்கள் தமிழ்நாட்டில் மதுவிலக்கு குரல் எழுந்து விவாதம் ஆகிட்டு இருக்கிறது, இதை சாத்தியப்படுத்த முடியுமா? செந்தில் பாலாஜி மாதிரியான யங்ஸ்டர்ஸ் கிட்ட ஸ்டாலின் பேரம் பேசணும். ஸ்டாலின் வந்து அதுக்கு மூடு விழா நடத்திட்டு தான் வந்து ஆட்சி முடிப்பார்னு பார்க்கணும்.